குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸ் 3rd லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல இதுவரையிலும் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறத எப்படி ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா 3 பிரான்ச்சஸாக வந்து அதை பிரித்து அதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி, இந்த இதுதான் மெயின் 3 பிரான்ச்சஸாக இருக்குது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வராங்கன்னா கவர்னர், சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். லெஜிஸ்லேச்சருங்கிறது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதே போல் ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்ததுன்னா ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதர் கோர்ட்ஸ், இந்த மாதிரி 3 கோர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 370 ஆர்டிக்கலில் பேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு ஜம்மு காஷ்மீர், இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் த கவர்னர், ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து கவர்னர் தான். அதனால் கவர்னர் அப்படின்னா அவர் என்னென்ன தகுதிகளோட இருக்கணும், அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன, அவருடைய ஆளுநர் நியமனம் எப்படி நடத்தணும், யார் மூலமாக அதை நடத்துகிறாங்கங்கிறத பார்த்தோம். அவருடைய குவாலிஃபிகேஷன், ஒரு ஆளுநராக, ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படிங்கிற வரையிலும் பார்த்தோம். அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர், ஆளுநருடைய அதிகாரம் அப்படின்னா என்ன, பணிகள் அப்படிங்கிறது என்னென்னங்கிற வரையிலும் பார்த்துட்ருக்கோம். இதில் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பவர்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் எவ்வளோ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, ஃபஸ்ட்டு பவர், ஒரு கவர்னருடைய ஃபஸ்ட்டு பவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிர்வாக அதிகாரம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக் தான் நிர்வாக அதிகாரம். செகண்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர், செகண்ட் பவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது சட்டமன்ற அதிகாரம். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறது சட்டமன்ற அதிகாரம். அடுத்து தேர்ட் ஃபினான்ஷியல் பவர், நிதி அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது நீதித்துறை அதிகாரம். அடுத்து டிஸ்கிரிட்டிஷனரி பவர் அப்படின்னா விருப்புரிமை அப்படின்னு சொல்கிறது. டிஸ்கிரிட்டிஷனரி அப்படிங்கிறது விருப்புரிமை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது அவசர கால அதிகாரம். ஒரு மாநிலத்துடைய கவர்னர், ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தான். இதில் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு நேற்று பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லெஜிஸ்லேட்டிவ் பவர். செகண்ட் டாபிக் லெஜிஸ்லேட்டிவ் பவர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற அதிகாரம் அப்படிங்கிறது என்ன? இங்கே பார்த்தா கவர்னர், இவர் தான் வந்துட்டு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கார். லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தினுடைய ஒருங்கிணைந்த பகுதி. மாநில சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் கலந்துக்குவார். இப்போ அது மூலமாக ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கார் யார்? கவர்னர். அடுத்து பட் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் இன் த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். இவர் இன்டெக்ரல் பார்ட்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த லெஜிஸ்லேட்டிவ்னுடைய மெம்பர், உறுப்பினராக இருக்க முடியாது, இல்லை. அடுத்தது இன் திஸ் கெப்பாசிட்டி ஹீ என்ஜாய்ஸ் த ஃபாலோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது மூலமாக அவருக்கு என்னென்ன சிறப்பு அதிகாரங்கள் அப்படிங்கிறத இந்த சட்டமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஹீ ஹேஸ் த ரைட் சமான் prorogue the state legislature and dissolve the state legislative assembly. prorogue அப்படிங்கிறது ஒத்திவைத்தல். dissolve அப்படின்னா கலைக்கக்கூடியது. ஸோ ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரமும் கலைக்கக்கூடிய அதிகாரமும் கவர்னர்கிட்ட இருக்குது. எங்கே இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். மாநில சட்டமன்றத்தை ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் அப்படின்னா அது கவர்னர்கிட்ட இருக்குது. ரெண்டாவது, he can address the state legislature at the commencement of the first session
after each general election and the first session of each year. இங்கே பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன், பொது தேர்தல் முடிஞ்சு மெஜாரிட்டி பார்ட்டியினுடைய லீடராக வந்து ஒருத்தரை சிஎம்மை செலக்ட் பண்ணுறோம். அந்த சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் அப்படின்னு பார்த்தோம் அவருடைய ஃபங்க்ஷனில். அதே போல் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய செஷன், ஃபஸ்ட்டு செஷன், லெஜிஸ்லேட்டிவ்னுடைய ஃபஸ்ட்டு செஷன், சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது கவர்னர். அந்த பவர் கவர்னர்கிட்ட இருக்குது. பொது தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்களுடைய பணி நியமனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறத ஆரம்பித்து நடத்தி வைக்கிறது யார் அப்படின்னா கவர்னர். அடுத்தது தேர்டு, he can send messages to the house of the state legislature relating to a bill pending in the legislature. இங்கே bill pending என்ன, இது bill pending? bill அப்படின்னா மசோதா அப்படின்னு அர்த்தம். bill அப்படிங்கிறது மசோதா. பெண்டிங் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதா. ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் ஒரு மசோதா அப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணினதுக்கப்புறம் அது ஏன் இன்னும் கொண்டு வராமல் இருக்குது அப்படிங்கிறத சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் ஒரு செய்தியாக அனுப்பலாம். மாநில அரசாங்கம் மக்களுக்கு கொண்டுட்டு வரேன்னு சொன்ன ஒரு விஷயத்தை இன்னும் அவங்க செஞ்சு முடிக்காத நிலையில் ஏன் அப்படிங்கிற காரணத்தை வந்துட்டு அவர் ஒரு செய்தியாக வந்து கேட்டோ அல்லது அதுக்கு பதிலளிச்சோ வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம். தென் ஃபோர்த்து, he can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படின்னா சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர் அப்படின்னா துணை சபாநாயகர். ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் இவங்க ரெண்டு பேர்த்துடைய போஸ்டிங்கும் வேக்கண்ட்டு, காலியாகும் பொழுது அந்த இடத்துல அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை ரன் பண்ணுறதுக்காக, கைட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் யாரை வேணும்னாலும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ சபாநாயகரோ துணை சபாநாயகரோ இல்லாத நேரத்தில் அவங்களுடைய அந்த பதவி காலியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறத ஒருத்தருக்கு கொடுக்கணும். அந்த ஒருத்தரை ஆளுநர் நியமிக்கலாம். அவர் யாராக இருக்கணும் அப்படின்னா அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கணும். அடுத்து ஆங்கிலோ இண்டியன்ஸ். he can nominate one member to the state legislature assembly from the Anglo-Indian community. Anglo-Indian communityயிலிருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு ஆளுநர் ஒருத்தரை நியமனம் செய்யறதுக்கான பவர் வந்து அவர்கிட்ட இருக்கு. அடுத்து he nominates 1/6 of the members of the state legislative council from amongst the person have special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement and social service. இங்கே 1/6 இடங்களுக்கு ஆட்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது, அதிகாரங்கிறது கவர்னர்கிட்ட இருக்குது. அந்த 1/6 யாராக இருக்கணும் அப்படின்னா ஆர்ட்னா கலை, லிட்ரேச்சர் இலக்கியம், சயின்ஸு, அறிவியல், கோஆப்ரேட்டிவ்ங்கிறது கூட்டுறவு இயக்கம், சோஷியல் சர்வீஸ், சமூக சேவை, இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்பெஷாலிட்டி பர்சன், சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்து இந்த சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்
அசம்பிளி கவுன்சில்னு 2 பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து 6ல் 1 பங்கு இந்த 6 பிரிவில் இருக்கக்கூடியவங்களில் நபர்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் பவர் அப்படிங்கிறது கவர்னர் கிட்ட இருக்குது. அடுத்து he decides on the questions of disqualification of member of the state legislature in consultation with the election commission. தகுதியில்லாத சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதியின்மை அதை பற்றி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து கவர்னர்கிட்ட இருக்குது. அடுத்து every bill passed by the state legislature will become law only after his signature. பில் அப்படின்னா மசோதா அப்படின்னு சொன்னோம். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அந்த மசோதா ஆளுநர் கையெழுத்து போடாமல் அது மக்கள்கிட்ட ஒரு சட்டமாக வந்து சேராது. ஆளுநர் கையொப்பமிட்ட மசோதா மட்டுமே சட்டமாக வெளிவரும். கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓவை வந்துட்டு இங்கே வெளியே விடுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் கையெழுத்துக்காக போகும் பொழுது அங்கே அவர் சைன் பண்ணாமல் அல்லது பெண்டிங் நிறுத்தி வச்சிருக்கலாம். இல்லை இதில் கரெக்ஷன் இருக்குது, திரும்ப இதை ரீகரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கே வந்து அதை திருப்பி அனுப்பி வைக்கலாம். ஆக பில் மசோதா அப்படின்னு வரும் பொழுது அதை பாஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்துட்டு கவர்னர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் சைன் இல்லாமல் அந்த பில் வந்துட்டு ஒரு ஆக்ட் சட்டமாக வெளியே வராது. அடுத்து he has to reserve any bill passed by the state legislature which endangers the position of the state high court for the consideration of the president. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு மசோதாவும் மாநில உயர்நீதிமன்றத்துடைய இப்போ மேலே வந்து கவர்னர் சைன் இல்லாமல் எந்த ஒரு பில்லும் பாஸ் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்படி அவர் பாஸ் பண்ண பில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஹைகோர்ட்டினுடைய டிசிஷன்லேயோ அவங்களுடைய பவர்ஸுக்கோ வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தாத விதத்தில் தான் அந்த பில் வந்துட்டு அவங்க பாஸ் பண்ணணும். அப்படி ஒரு வேளை அந்த பில் பாஸ் பண்ண பில் மசோதாவினால ஹைகோர்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அதை கிளியர் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. அடுத்து he can promulgate ordinance when the state legislature is not in session under Article 213, but these ordinance must be approved by the legislature within 6 months. He can also withdraw an ordinance at any time. அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 213 இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவான 213 அப்படிங்கிறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, ஆளுநர் சட்டமன்றம் அப்படிங்கிறது என்னைக்கெல்லாம் அசம்பிள் பண்ணலையோ அந்த டைமில் ஒரு எமர்ஜென்சி promulgated ordinance எமர்ஜென்சி அவசர சட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் வந்து இங்கே கவர்னருக்கு இருக்குது. அந்த அதிகாரத்தை கொடுத்தது எது அப்படின்னு பார்த்ததுன்னா கான்ஸ்டியூஷனில் 213 அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்துட்டு அந்த பவரை கவர்னருக்கு கொடுத்துருக்கு. பட் அவர் கொண்டுட்டு வந்த அந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது 6 month வரையிலும் தான் இருக்கும். அந்த 6 மாதத்துக்குள்ளே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு சட்டமன்றத்தால் அதை வந்து அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவசர சட்டம் அப்படிங்கிறது எந்த நேரத்துலையும் திரும்ப வாபஸ் வாங்கிக்கலாம். அதையும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் பண்ணுவாங்க. ஸோ சட்டமன்றம் நடக்காத நேரத்தில் அவசர சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான பவர் கவர்னர்கிட்ட இருக்குது. அதை வாபஸ் வாங்குறதுக்கான பவரும் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இதை கொடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷன். எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா ஆர்டிக்கல் 213 பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
இதுக்கான டியூரேஷன் வந்து 6 மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து he has to lay the annual reports of the State Finance Commission, the State Public Service Commission and the State Controller and Auditor General relating to the accounts of the state before the state legislature. மாநிலத்தினுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை, annual report, நிதிநிலை அறிக்கை. இந்த அறிக்கையை பற்றின விவரம், அதே போல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசு தேர்வாணைய குழுவினுடைய அறிக்கை, ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை குழுவினுடைய அறிக்கை, இது எல்லாமே வந்துட்டு கவர்னர் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவில் வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே பவர்ஸ், ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறதுல கவர்னருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ். ரைட், இது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து இங்கே இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கார், ஆனால் அவர் வந்து அங்கே மெம்பராக இருக்க முடியாது. அதை அசம்பிள் பண்ணுறதும் டிசால்வ் பண்ணுறதும் வந்துட்டு அவருடைய பவரில் தான் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணி அது மூலமாக ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்குறது யார் அப்படின்னா கவர்னர் தான். பில் பெண்டிங் அப்படின்னு வரும் பொழுது அதை இங்கே லெஜிஸ்லேட்டிவில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறதும் வந்து கவர்னர் தான். ஆங்கிலோ இந்தியன் சொசைட்டியிலிருந்து ஒருத்தரை வந்துட்டு இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அதுவும் கவர்னருடைய பவர் தான். ஆர்ட்டு, லிட்ரேச்சர், சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்டு சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு வரும் பொழுது இவங்களில் 1/6 6ல் 1 பங்கை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து கவர்னர் தான். இங்கே வந்துட்டு தகுதி இல்லாத உறுப்பினரை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட வந்து கலந்து பேசி அவங்கள அந்த போஸ்டிங்லேருந்து எடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்னர்கிட்ட இருக்குது. பில் அப்படின்னு வரும் பொழுது அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் அத்தாரிட்டி வந்துட்டு சைனிங் அத்தாரிட்டி அது வந்து யார் அப்படின்னு பார்த்ததுன்னா கவர்னர் தான். அவர் சைன் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு இங்கே ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டராக வராது. மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்ற எந்த ஒரு மசோதாவும் ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அதை பிரசிடென்ட்டு குடியரசுத் தலைவரனுடைய சஜஷன் பரிசீலனைக்காக பெண்டிங் நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆர்டிகல் 213 கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு எப்போ எல்லாம் இந்த லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் அப்படிங்கிறது நடக்கலையோ அந்த டைமில் எமர்ஜென்சி அவசர சட்டத்தை கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறத வந்து கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது 6 மந்த் டியூரேஷனுக்குள்ளே அவர் வந்துட்டு எந்த நேரத்துலையும் வந்துட்டு வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாநிலத்தினுடைய நிதிநிலை ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது. மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது எந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர், ரைட்டு, இது எல்லாமே வந்து இங்கே கவர்னருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட், இதுவரையிலும் பார்த்துருக்குறோம். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.